வாங்க, நடந்து வாங்க. கூட வரீங்களா? ஓகே போங்க, அந்த போங்க. ஓகே என் பேர் கே பாலையன், வரிச்சிக்குடி, காரைக்கால் மாவட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அருகில் உள்ள பரசலூர் ரோட்டில் எக்ஸ்-எம்எல்ஏ என் ரங்கநாதன் அவர் தன்னுடைய வீட்டை விற்பதாக சொல்லி என்னிடம் 30 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி கொண்டு 60 லட்சம் மதிப்புள்ள வீட்டை 30 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு 6 மாதத்தில் கிரயம் செய்து கொடுப்பதாக எழுதி கொடுத்திருக்கிறார். பத்திரப்பதிவு செய்து கொடுத்திருக்கிறார். அவர் இதுவரை 2023 10வது மாதம் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனால் இதுவரை அவர் எந்த ஒரு பதிலும் முறையான பதில் சொல்லவில்லை. கேட்கும் போது தருகிறேன் 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 என்று சொல்கிறார். மாநில முதல்வர் 2 முறை மனு அளித்திருக்கிறார். 2வது மாதம் கொடுத்திருக்கிறேன், தற்போது ஒரு மனு கொடுத்திருக்கிறேன். எந்த நடவடிக்கையும் இல்லை. காவல்துறை எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. இதனால் ஐயா அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஒன்று வீடு கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் அதற்கு கொடுத்த பணத்தையும் அதற்குள்ளான வட்டியும் சேர்த்து தர வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். போலீஸ் இதுவரைக்கும் விசாரணை செய்யவில்லை. எழுதி கொடுத்தது தருகிறேன் என்று அவரிடம் சொல்லியிருக்கால். எனக்கு அது காப்பி மட்டும் வாங்கி வைத்திருக்கிறேன். ஆய்வாளர்கிட்ட, இன்ஸ்பெக்டர், செம்மனார் கோயில் இன்ஸ்பெக்டர்கிட்ட. எனக்கு ரங்கநாதன் அவர்கள் அவர் சொன்ன முறைப்படி எனக்கு பணமும் வீடும் விற்பனை செய்யவில்லை, பணமும் திருப்பி தரவில்லை. காவல்துறை எங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பும் கொடுக்கவில்லை. ஆகையால் ஐயா அவர்கள், மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். என்னுடைய மனைவி தற்சமயம் உடல்நிலை முடியாமல் சென்னையில் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார். ஆகையால் எங்களுக்கு பணம் பெற்று தர வேண்டும், இல்லைன்னா வீடை எங்களுக்கு எழுதி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறேன்.